நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஹியர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொலிகிரோ விர்ச்சுவல் டாக்கர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு மாலிகுலர் டாக்கிங் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மாலிகுலர் டாக்கிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு புரோட்டீனை செலக்ட் பண்ணி அது கரெக்டான புரோட்டீன் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி டவுன்லோட் பண்றது எப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் லிகாண்ட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிஞ்ச் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த வெப்சைட் வந்து லிங்கை நம்ம வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து உங்களுடைய ரிசர்ச் ஒர்க்குக்கு கண்டிப்பாக இன்சிலிக்கோ வச்சு ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த வெப்சைட் மூலயமா நம்ம வந்து ஒரு புரோட்டீன் இன்ட்ராக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரோட்டீன் பை நேம் அப்படின்ற ஆப்ஷனை தான் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய புரோட்டீனோட நேமை இதை வந்து டைப் பண்ணணும். நான் எடுத்திருக்க புரோட்டீனோட நேம் வந்து பார்க்கின்சன் டிசீஸ் உடைய புரோட்டீன் BCL2. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நீங்க எந்த டிசீஸ் ரிலேட்டடா ரிசர்ச் ஒர்க் பண்றீங்களோ அந்த டிசீஸோடைய புரோட்டீனை இங்க வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனலைசிஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுல வர பாத்வேல வர அந்த பர்டிகுலரான புரோட்டீன் எடுத்து இங்க போட்டு நீங்க சர்ச் பண்ணணும். இல்ல நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து ஒரு புரோட்டீனை வந்து எடுத்துட்டேன், இந்த டிசீஸோட புரோட்டீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிறீங்கன்னா ஸோ அந்த புரோட்டீன் நீங்க என்டர் பண்ணிட்டு ஆர்கானிசம்ஸ்ல ஹோமோ சாப்பியன்ஸ், ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகிறப்ப நீங்க ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்தா போதும், அடுத்த டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுல வந்து உங்களுடைய புரோட்டீன் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணணும். சர்ச் பண்றப்ப இங்க இருக்க என்னுடைய புரோட்டீன் BCL2. ஜஸ்ட் இதுக்கு நேராக வந்து நம்ம கர்சரை வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த புரோட்டீன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து PDB ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லைனாக கொடுத்துட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து புரோட்டீன் டேட்டா பேங்க் PDB இது ஜஸ்ட் நம்ம வந்து டைப் படிச்சு ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். RCSB மோஸ்ட் ஆஃப் த ஜேர்னல்ல இந்த RCSB அப்படின்னு சொல்லி தான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க இதில் தான் நான் வந்து புரோட்டீனை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் டேப் இருக்கும். இந்த சர்ச் டேப்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் டேட்டா பேங்க் வந்து குரோம்ல ஓப்பன் ஆகிறது இல்லை. மேபி அது வந்து எது சர்வர் இஷ்யூவா இருக்கலாம். ஸோ வந்து அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லயோ இல்லை வந்து ஃபயர்ஃபாக்ஸ்லயோ போயிட்டு நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அது ஓப்பன் ஆகுது. ஸோ இங்க வந்து நம்ம வந்து புரோட்டீனோடைய PDB ஐடி கொடுத்துட்டாங்க 5JSN 5JSN. ஸோ இதை நம்ம போட்டு ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய கிரிட்டீரியாவே நம்மளுடைய புரோட்டீன் தானா, அது நம்ம எடுத்திருக்க புரோட்டீன் தானா, BCL2 தானா அப்படின்றத பார்த்துட்டு ஆர்கானிசம் ஹோமோசாப்பியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு மியூட்டேஷன் எதுவும் இருக்கா, இல்லை நோ மியூட்டேஷன் எதுவும் இல்லை. எந்த இயர் லேட்டஸ்ட் பப்ளிஷ்ட் இயரா இருக்கா, லேட்டஸ்ட் பப்ளிஷ்ட் இயரா இருந்தா சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனா இருக்கணும். எதுக்காக அப்படி சொல்றேன்னா நம்ம வச்சிருக்க இந்த வந்து 50,000 30,000 லேப்டாப்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து மற்ற மெத்தட் வச்சு பண்ணியிருந்தா தாங்காது. ஸோ நம்ம வச்சிருக்க இந்த சின்ன சின்ன லேப்டாப்ஸ்லாம் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் தான் வந்து நல்லா ரன் ஆகும். மற்ற எந்த ஒரு டெக்னிக்லையுமே வந்து தாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட லேப்டாப்ல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சிருந்தீங்க, கேமிங் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதர் மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கம்மிங் டு ரெசல்யூஷன் இது வந்து 2க்கு கம்மியா இருந்தா சூப்பரா இருக்கும். இது 2.10 இருக்கு. ஸோ இது நம்ம எடுத்துக்க வேணாம். ஸோ நம்ம அடுத்த புரோட்டீனை சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த டேப் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோமோலஜி மாடல் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. PDB ஐடி இருந்தால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஃபோல்ட் மாடல். ஸோ இந்த இது மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆனால் ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், சார் எனக்கு வந்து இப்போ நான் ஸ்ட்ரிஞ்சில் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி புரோட்டீன் டேட்டா பேங்க்ல தேடி பார்த்ததுல எனக்கு வந்து கிடைக்கல, 2.20 ஹையஸ்ட் ஆம்ஸ்டாங் தான் இருக்கு அப்படின்ற கேஸ்ல கூகுள் ஸ்காலர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல வந்து
இது வரைக்கும் அவங்க இதை பண்ண எல்லா சயின்டிஸ்டோட ரிசர்ச்சுமே இதுல வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுல போயிட்டு உங்களுடைய புரோட்டீன் நேம் BCL2 அண்ட் PDB ஐடி அப்படின்னு போட்டு ஜஸ்ட் நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இது வந்து ஓப்பன் ஆகிடும். இதுல வந்து உங்களுடைய PDB ஐடி கண்டிப்பா இங்க வந்து கிடைக்கும். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 10HU அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து BCL டே புரோட்டீன். அடுத்து இங்க வந்து BCL காம்ப்ளெக்ஸ் வித் வெனிடாக் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து 6O0K. ஸோ இதை நம்ம எடுத்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய புரோட்டீன் டேட்டா பேங்க்ல போயிட்டு பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய புரோட்டீன் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹோமோசாப்பியன்ஸ் மியூட்டேஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூட இல்லை, இருக்கக்கூடாது. எஸ்ன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை எடுத்துக்காதீங்க. அடுத்து 2019 லேட்டஸ்ட் வந்து பண்ண ஒரு ஆர்டிகல் தான் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அண்ட் ரெசல்யூஷன் 1.62 ஆம்ஸ்டாங் இருக்கு. ஸோ அப்போ இந்த புரோட்டீன் சூப்பர். இது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா டவுன்லோட் ஃபைல்ஸ்ல போயிட்டு லெகசி PDB ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய புரோட்டீன் வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இங்க நம்மளுடைய புரோட்டீன் இருக்கு. இதை வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கிறேன். இந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்க வந்து உங்களுடைய ரிசர்ச் பேப்பர் எழுதுறப்ப இந்த 6O0K அப்படின்றத PDB ஐடியா உங்களுடைய ரிசர்ச் பேப்பர்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிறேன். ஒன்லி க்ரோ அப்படின்னு போட்டு நம்மளுடைய புரோட்டீனை ஸ்டோர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிகாண்டை டவுன்லோட் பண்ணும். அது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா உங்களுடைய பர்டிகுலர் டிசீஸுக்கு இது வந்து லிகாண்டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்க்கு லீவோடோப்பா அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரக். ஸோ அதை நம்ம லிகாண்டா எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் வந்து என்னுடைய டெஸ்ட் ட்ரக்கே உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஜெனிபோசைட்ஸ் அப்படின்றது என்னுடைய டெஸ்ட் ட்ரக். ஸோ இந்த ஜெனிபோசைட்ஸை இந்தியாவில் மட்டும் ஜெனிபோசைட்ஸ்னு கூப்பிடலாம், சைனா அண்ட் ஜப்பான்ல வேற நேம் சொல்லி கூப்பிடலாம். ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம வந்து இது எப்படி வந்து தேடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கிரைட்டீரியா இருக்கு. ஒன்று ஜெனிபோசைட்ஸோடைய கெமிக்கல் நேம், அதனுடைய கெமிக்கல் நேம் போட்டீங்கன்னா இந்த ஜெனிபோசைட்ஸோட கெமிக்கல் நேம் எங்க போனாலும் இதுவாக தான் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேப் ஓபன் பண்ணி பப்கெம் அப்படின்றது அடுத்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி நீங்க இதில் போயிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுடைய அந்த சினானியமை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இருக்கிறதே கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷன்ல போயிட்டு த்ரீ டி கன்ஃபார்மர் SDF சொல்லிட்டு இருக்குங்களா, தெரியுதுங்க உங்களுக்கு. ஸோ இதை நம்ம சேவ் பண்றோம். சேவ் பண்ணா நம்மளுடைய லிகாண்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. இந்த லிகாண்ட்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபோல்டர்ல எடுத்துட்டு போய் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம லிகாண்ட் அண்ட் புரோட்டீன் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து இந்த ஜெனிபோசைட் அப்படின்ற காம்பவுண்டை டாக்கிங் எல்லாம் முடிச்சு இன்வைவோ ஸ்டடிக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து ஒரு பையிங் வெப்சைட்ஸ்ல போயிட்டு ஜெனிபோசைட்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னாக்கா மேபி அது வந்து தப்பான காம்பவுண்டை கூட கொடுத்துடலாம். ஸோ அதனால நம்ம வந்து CASID அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கேஸ் ஐடின்றது ஆல் கண்ட்ரிஸ்க்குமே யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி நம்பர். இந்த பர்டிகுலர் காம்பவுண்டுக்கு நீங்க எந்த காம்பவுண்ட் எடுத்தாலுமே இந்த காம்பவுண்ட் பக்கத்தில் கேஸ் ஐடின்னு சொல்லிட்டு அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த காம்பவுண்டுடைய கேஸ் ஐடி அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த கேஸ் ஐடி யூஸ் பண்ணி நீங்க வந்து எந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த காம்பவுண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலரான இது வந்து கிடைச்சிடும். ஸோ நான் இந்த கேஸ் ஐடி காப்பி பண்ணி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இந்த பப்கேமில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து கெமிக்கல் நேம் வச்சும் தேடலாம். கெமிக்கல் நேம் வச்சு தேடுறது மோர் ப்ரிசைஸ். ஃபார் டாக்கிங் ஐ எம் சேயிங் கெமிக்கல் நேம் வச்சு தேடுறது ப்ரிசைஸ். அண்ட் இந்த கேஸ் ஐடியை வச்சியும் வந்து நீங்கள் வந்து தேடிக்கலாம். இந்த கேஸ் ஐடியை வச்சு தான் நீங்கள் வந்து காம்பவுண்டை வாங்க முடியும். ஸோ இந்த கேஸ் ஐடியை வச்சு நீங்கள் வந்து பப்கேமில் தேடிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெண்டுமே டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா லீவோடோப்பா, இந்த காம்பவுண்ட், இந்த டிசீஸ் நான் எடுத்திருக்க அந்த டிசீஸோடைய லிகாண்ட், பார்க்கின்சன் டிசீஸ்க்கு தான் நான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த டெஸ்ட் ட்ரக் ஜெனிபோசைட்ஸ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் லிகாண்டா. ஸோ நெக்ஸ்ட் லீவோடோப்பா அப்படின்றதுடைய சினானிமை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இது இப்படி போட்டு தான் தேடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி போட்டு தேடினா கரெக்டாக கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் லீவோடோப்பா அடித்தாலுமே அது வரும். லீவோடோப்பான்னு அடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்டே வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு த்ரீடி கன்ஃபர்மர் எஸ்டிஎஃப் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ட்ரக், ஸ்டாண்டர்ட் லிகாண்டும் வந்து டவுன்லோட் ஆகிடும். எஸ்டிடி அப்படின்னு போட்டு ஜஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணி நம்மளுடைய ஃபோல்டரில் வச்சுக்கிறோம். ஸோ வச்சாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் அண்ட் லிகாண்ட் டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து மொலிக்ரோ விர்ச்சுவல் டாக்கர். இந்த மொலிக்ரோ விர்ச்சுவல் டாக்கர் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஜிப் ஃபைலை நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஓப்பன் பண்ணோன்னே என்ன பண்ண போகிறோம்னா ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் மாலிக்யூல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அந்த லொக்கேஷனை டிடெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்களா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம். ப்ரோட்டீன் இம்போர்ட் பண்ணி அதில் இருக்க இந்த வாட்டர் மாலிக்யூல், அதோட லிகாண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டீன் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதிலே ஒரு லிகாண்ட் இருக்கும். ஸோ அந்த லிகாண்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் இந்த ப்ரோட்டீனை மட்டும் இம்போர்ட் பண்ணால் போதும். இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி எல்லாம் சரியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு செக்கிங் பண்ணிவிட்டு எகைன் ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் மாலிகுலில் போயிட்டு இந்த லிகாண்ட் அண்ட் டெஸ்ட் லிகாண்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் லிகாண்ட், டெஸ்ட் ட்ரக் ஜெனிபோசைட், ஸ்டாண்டர்ட் ட்ரக், லீவோடோப்பா, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 2 லிகாண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா 107848, இதான் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன் அந்த ப்ரோட்டீன். அது வந்து என்னுடைய டெஸ்ட் காம்பவுண்ட் ஜெனிபோசைட்ஸ். 6047ன்றது லிகாண்ட் லீவோடோப்பா. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 லிகாண்டுமே. ஸோ இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா ப்ரிப்பரேஷனில் போயிட்டு ப்ரிப்பேர் மாலிக்யூல் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணி ப்ரிப்பேர் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எகைன் ப்ரிப்பரேஷனில் போயிட்டு ப்ரோட்டீன் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏதாச்சும் வார்னிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஒரு வார்னிங் காட்டுறது. அது என்ன வார்னிங் போட்டால் ஏஎஸ்பி. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு மியூட்டேட் அண்ட் ஆப்டிமைஸில் போயிட்டு ரிப்பேர் அண்ட் ரீபில்ட் ரெசிடியூ அப்படின்றத கொடுத்துட்டு எகைன் பேக் ப்ரோட்டீனேஷன் டேபை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா எந்த ஒரு வார்னிங்குமே காப்பிடல. ஸோ ப்ரோட்டீன் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை வந்து க்ளோஸ் கொடுத்துக்கிறோம். க்ளோஸ் கொடுத்து ப்ரோட்டீன் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ எகைன் ப்ரிப்பரேஷனில் போயிட்டு டிடெக்ட் கேவிட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறோம். ஜஸ்ட் இந்த டேப் ஓகே மட்டும் கொடுத்தா போதும், எல்லாமே டிஃபால்ட்டாக செட் ஆயிருக்கும். ஸோ எதுக்காக இந்த டிடெக்ட் கேவிட்டிஸ் கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர், இந்த இடத்துல தான் வந்து இந்த பச்சை கலரில் இருக்க ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து நம்மளுடைய லிகாண்ட் போய் பைண்ட் ஆக போகுது இந்த ப்ரோட்டீனில். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அதை வந்து டிடெக்ட் கேவிட்டிஸ் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீனில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கிரியேட் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா
நம்மளுடைய புரோட்டீனுக்கான சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ப்ரோட்டீன் ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு, கேவிட்டிஸ் டிடெக்ட் பண்ணியாச்சு, சர்ஃபேஸ் ஏரியா கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டாக்கிங் தான். டாக்கிங்கில் போயிட்டு டாக்கிங் விசாட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். டாக்கிங் விசாரை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி சிங்கிள் டிக் ஆகிருக்கும். இங்கே தான் நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த மாதிரி சிங்கிள் டிக் ஆகிருக்கிறப்ப இந்த டிக்கை எடுத்து விட்டு டபுள் டிக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே டிக் ஆகிடும். நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ட்ரக் 6047 அதுவும் டிக் ஆகிடும், டெஸ்ட் ட்ரக் அதுவும் டிக் ஆகிடும். ரெண்டு லிகாட்டி செலக்ட் பண்ணிட்டு புரோட்டீன் ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் மோல் டாக் ஸ்கோர் அப்படின்றத மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்மளுடைய ரெசல்யூஷன், அதாவது நாங்கள் டிடெக்ட் கேவிட்டிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த டைமில் சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நல்லா கிளியராக தெரியும் நம்மளுடைய கேவிட்டிஸை சுற்றி ஆல்ரெடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நவுத்தி ஒரு 20 அரௌண்டில் நம்ம வந்து இந்த ரேடியஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட கேவிட்டிஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சு, லிகாண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரேடியஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் எடுத்துக்கும் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணுவோன்னா 10 ரன்னா 10 ரன்னு தான் ரன் ஆகணும். இது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம். நான் வீடியோக்காக ஒரு ரன் மட்டும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். 10 ரன் இப்போ ரன் பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். 10 ரன் அப்படியே செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணோன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்கிங் இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டாக்கிங் முடிஞ்ச உடனே அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ நம்மளுடைய டாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகி முடிஞ்சிருச்சு, ஒரு ரன் ஆகி முடிஞ்சிருச்சு 2 லிகாண்டும். ஸோ நீங்கள் ரன் பண்ணுறப்ப 10 ரன் பண்ணணும், ஓகேவா? ஸோ இங்கே ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து ஒரு எம்டி ஸ்பேஸில் வச்சிங்கனாக்கா இது போல் ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை க்ளோஸ் கொடுத்துட வேண்டியதான். க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஷோ டாப் 1 அப்படின்னு கொடுத்துட்டு டைனமிக் அப்டேட் அப்படின்னு கொடுத்துடணும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாப் ப்ரோட்டீன்ஸை மட்டும் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த 6047ன்றது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ட்ரக் லீவோட ப்ரோடையுது. இது வந்து 107848ன்றது வந்து நம்மளுடைய டெஸ்ட் ட்ரக் ஜெனிபோசைட்ஸோடையது. ஸோ இங்கே நீங்கள் வந்து மோல்டாக் ஸ்கோர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பஸ்ட் ஸ்கோர் இது வந்து நல்லா வந்திருக்கு. ஜெனிபோசைட்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு. கம்பேரிங் டு ஸ்டாண்டர்ட் ட்ரக் -70 தான் வந்திருக்கு. நமக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து 100க்கு மேலே, அதாவது 110லாம் இருந்துச்சுன்னா வெரி குட், வெரி குட். 100க்கு மேலே இருந்துச்சுன்னா சூப்பர், -100 மேலே இருந்துச்சுன்னா சூப்பர். இது 70லாம் வந்து புவர் அஃபினிட்டி. ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ட்ரக் புவர் அஃபினிட்டி இருக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கின்சன் டிசீஸ்க்கு ரிசர்ச் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு செக் ஆல் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த எடிட்டில் காப்பி டு டேபிள் டேட்டா டு கிளிப் போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் செக்குடு ப்ரோசஸ்ன்னு கொடுத்தாதான் டிக் பண்ண ப்ரோசஸ்லாம் காப்பி ஆகும். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டரில் போயிட்டு புதிய ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாங்க் ஷீட்டில் ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு டேபிளில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இது வந்து மோல்டாக் ஸ்கோருக்கான ஸ்கோர். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ரிசர்ச் பேப்பரில் வைக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எகைன் அதில் போயிட்டு 3 ரேங்க் ஸ்கோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எகைன் எடிட்டில் போயிட்டு காப்பி டேபிள் டேட்டா செக் டு ப்ரோசஸ் கொடுத்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் இது பேஸ்ட் பண்ணிட்டு சாரி இது சரியாக காப்பி ஆகலை. ஸோ எகைன் நம்ம போகிறோம், போயிட்டு செக் பண்ணாமல் விட்டுருக்கோம், அதனால தான் காப்பி ஆகுது. சொன்னேன் இல்லையா, அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஜஸ்ட் காப்பி டேபிள் டெக்ஸ்ட் ப்ரோசஸ் கொடுத்து இங்கே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுடைய ரேங்க் ஸ்கோர், ஓகேங்களா? நம்ம எல்லா ஸ்கோரையுமே வந்து ஒரு மாஸ்டர், அதாவது சப்ளிமெண்ட்ரி பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணுவோம் நம்ம ரிசர்ச் பேப்பர் கூட. ஸோ அதில் வந்து நம்ம வந்து வைக்கிற போல இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எகைன் போகிறோம், H1 அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு எடிட்டில் போயிட்டு செக் கால் கொடுத்துட்டு
எடிட்டில் போய் காப்பி டேபிள் டேட்டா டு செக் போஸ் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் வந்து இன்சர்ட்டில் போய் டேபிளில் போயிட்டு கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி வந்துடும். டச் பேண்டை நம்ம வந்து போல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ முடிஞ்சிடுச்சு. இதை வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணி நம்மளுடைய மாஸ்டர் ரெக்கார்டுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கோரு -9.99 இருக்கு இல்லைங்களா? இது நம்ம டெஸ்ட் காம்பவுண்டோடைய ஸ்கோரு -70.4641. இதுதான் மாலிகுலர் விர்ச்சுவல் டாக்டர்ல மோஸ்டா நம்ம பார்க்கறது இதுதான். இந்த -70ன்றது வந்து புவர் அஃபினிட்டி, -99ன்றது ஒரு நல்ல குட் பைண்டிங் அஃபினிட்டி. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் ட்ரக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத இதை வச்சுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ கம்மிங் டு ஹியர், இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் செக் போசஸ் கொடுத்தாங்கன்னா தான் இங்கே போசஸ் வந்து டிடெக்ட் ஆகும். செக் ஆல் போசஸ் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்றது தெரியுது. அந்த செக் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ் வரும், இல்லைன்னா போஸ் வராது, டெலிட் ஆகி போயிடும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய அந்த மெயின் போஸை மட்டும் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ நான் இந்த இடத்துல எதுக்கு கேவிட்டிஸ் கொடுத்தேன்றதை அப்படி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கன்ஸ்டன்ட் எடுத்துட்டு லிகாண்டே எடுத்துடுறேன், சர்ஃபேஸ் ஏரியாவையும் எடுத்துடுறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கேவிட்டிஸ்ல எப்படி போயிட்டு நம்மளுடைய லிகாண்ட் பைண்ட் ஆயிருக்கு தெரியுதுங்களா? இந்த பச்சை கலர் உள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க அதை விட உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் இந்த இடத்துல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்காக தான் இந்த கேவிட்டிஸ். அந்த கேவிட்டிஸ் எடுக்கிறேன் பாத்தீங்களா, தெரியுதா? ஸோ சூப்பர். இந்த மாதிரி நம்மளுடைய இது வந்து வந்திருக்கு. இப்போ ப்ரோட்டீனை கிளிக் பண்றேன். ப்ரோட்டீனுக்குள்ள எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய டாப் ஸ்கோர் வந்து இந்த 0-0 இருக்குங்க இல்லையா, இந்த போஸ்ட்ல தான் நம்ம வந்து வந்திருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? காமிக்கிறேன். நம்மளுடைய போஸ்ட் நேம் வந்து இங்க வந்திருக்கும் 00107848 00646047. இதுதான் நம்மளுடைய போஸ்டஸ். இது 2 போஸ்ட் தான் வந்து டாப் போஸ்டஸ். ஸோ இந்த 006047ன்றது நம்மளுடைய லிகாண்ட், 00107848ன்றது நம்மளுடைய இதுவும் ஒன் ஆஃப் த லிகாண்ட். இந்த 2 லிகாண்ட் தான் வந்து பெஸ்ட் போஸ்ட். ஓகேங்களா? அதாவது ஸ்டாண்டர்டுக்கு 604700ன்றது பெஸ்ட் போஸ், டெஸ்ட்டுக்கு இந்த 00ன்றது பெஸ்ட் போஸ். இது 2 கிடையாது, இதெல்லாம் சும்மா கூட வந்து அல்ட்ரா நிறைய வந்தது. ஸோ அதை எடுத்து விட்டுறலாம். இந்த 2 போஸை மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே ஒரே கேவிட்டியில போயிட்டு நல்லா அழகாக பைண்ட் ஆயிருக்கு. பைண்ட் ஆனதுல எது ஸ்கோர் நல்லா வந்திருக்குன்றது நீங்க அழகாக ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பராக எழுதலாம். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, வியூவில் போயிட்டு டாக்கிங் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்கிங் வியூ வந்து வந்துடும். இதில் இந்த கேவிட்டிஸ் எடுத்து விட்டு, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் பேப்பர், அதாவது குவாரடைல் வைன் Q1 பப்ளிகேஷன் சொல்றாங்களே, அதுல வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல வச்சுதான் கேட்பாங்க. ஸோ ரெண்டரிங்ல போயிட்டு பேக்ரவுண்ட்ல போயிட்டு ஒயிட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து ஜஸ்ட் நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ டாக்கிங் வியூ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். உங்களுடைய லியோடாப்பாவும் ஜெனிபோசைட் இந்த அந்த 2 ஸ்டாண்டர்ட் அண்ட் டெஸ்ட் காம்பவுண்ட் ரெண்டுமே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் போயிட்டு இந்த ஃபோட்டோ பட்டன் இருக்கு இல்லைங்களா, இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேப்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஃபைல் லொக்கேஷன் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் ரெண்டரிங் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஹை குவாலிட்டி ரெண்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லோட் ஆகி ஒரு ரெண்டு இது ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான். எதுக்காக இது நான் ரெண்டுத்தையும் பண்ணுறது உங்களுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுறேன். இப்போ ஸோ இந்த மாதிரி ரன் ஆகி முடிச்சோடனே சேவ் அஸ் பிட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஒரு நிமிஷம் வந்தோடனே காமிக்கிறேன். ஸோ சேவ் அஸ் பிட் இமேஜ் கொடுத்து எந்த ஃபைலோ அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இது ரெண்டுத்தையும் நான் காமிக்கிறேன்றது காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து ரெண்டு மெத்தடில் டவுன்லோட் பண்ணேன். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக ஃபோட்டோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண அந்த பர்டிகுலர் இமேஜ் தான் இது. சரிங்களா? எப்படி உடையுது பாருங்க. இது வந்து நான் இந்த ரெண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண மெத்தட். இது எவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு பாருங்க. ஸோ அப்போ நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க வந்து பண்றப்ப அந்த ரெண்டர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் மாதிரி காட்டுறேன்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நல்ல திக்னஸ்ஸாக நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ இது வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லா உடையிறதுலாம் நல்லா தெரியும். இது வந்து நான் எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே இது உடையாது. நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உடஞ்சி வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஹை குவாலிட்டி ரெண்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுங்க அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எகைன் வியூவில் போயிட்டு செகண்டரி ஸ்ட்ரக்சர் மோஸ்ட் ஆஃப் த பேப்பரில் இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் வியூ தான் கேட்பாங்க. ஸோ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் வியூவும் போயிட்டு ரெண்டரிங்கில் போயிட்டு ஹை குவாலிட்டி ரெண்டர் போயிட்டு ஓகே கொடுத்து செகண்டரி ஸ்ட்ரக்சர் வியூவையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் அஸ் பிட் இமேஜ் ஒன்னொன்றுத்துக்கும் தனித்தனி நேம் போட்டு இங்கே செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு நேம் போட்டு எஸ்சி செகண்டரி ஸ்ட்ரக்சர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எகைனில் போயிட்டு ஹைட்ரஜன் பாண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹைட்ரஜன் பாண்ட் இன்ட்ராக்ஷன் வியூவும் கிடைச்சிரும். ஸோ இதையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டரிங்கில் போயிட்டு ஹை குவாலிட்டி ரெண்டரிங்கில் ஹைட்ரஜன் பாண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து வந்துடும். ஸோ இந்த ஹைட் ரெசிடியூஸ் அப்படின்றது கிளிக் ஆகியிருந்தால் தான் உங்களுடைய பர்டிகுலரான இது மட்டும் தெரியும். இதை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா பசாமசான அப்படி இருக்கும், ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. ஸோ ஹைட் ரெசிடியூஸ்ன்றது எப்பயுமே ஆன்லைன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ இதோட மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னா லிகாண்ட் மேப். இந்த லிகாண்ட் மேப்பை கிளிக் பண்ணி ஷோ இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்து இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன இன்ட்ராக்ஷன் அங்கே நடந்திருக்கு, என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன ஆக்டிவ் சைட்ஸில் இது ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு வியூ கிடைக்கும். இந்த இன்ட்ராக்ஷன் ஓவர்லேவை எடுத்து விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே உங்களுடைய பேப்பரில் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுடைய டாப் போஸ் எதுவோ அதை மட்டும் கிளிக் பண்ணி அதுக்கு மட்டும் இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கொடுக்காதீங்க. இந்த டாப் போஸ் 001 இருக்கு இல்லையா, உங்களுடைய டெஸ்ட் காம்பவுண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இதை மட்டும் நீங்கள் கொடுத்து இதை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது லிகாண்டோட இது அதே மாதிரி கொடுத்து ஜஸ்ட்டு உங்களுடைய சிஸ்டமில் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வேற என்ன நம்ம பார்க்கணும்னா நம்மளுடைய இந்த பர்டிகுலர் போஸை மட்டும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் போஸ் டு லிகாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய லிகாண்டில் அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து டாக்கிங் வியூ பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி தெரியும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் லேபிள்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஓகே கொடுத்தீங்கன்னா என்னுடைய லேபிளும் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஜஸ்ட் நம்பரிங் தான் வரும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ எப்படி மாலிகுலர் டாக்கிங் மாலிகுலர் விர்ச்சுவல் டாக்கர் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லி கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டை நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேவ் ஒர்க்கர்ஸ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய டாக்கிங் ஃபோல்டர் எதுவோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் டாக்டு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நேம் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு டைமும் திருப்ப பண்ண அவசியம் இல்லை. ஒரு தடவை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த டாக்டு ப்ரோட்டீன் ஃபைல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி பைண்ட் ஆகிருக்குன்னு. ஸோ ஓகே காய்ஸ், அவ்வளோதான். மாலிகுலர் விர்ச்சுவல் டாக் யூஸ் பண்ணி இப்படி மாலிகுலர் டாக்கிங் பண்ணுறது அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களோட ரிசர்ச் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் நான் நடத்தினதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களோட டவுட்டை கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபார்மசிஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய் காய்ஸ்.